பதவியில் எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாது. இப்பெல்லாம் கொஞ்சம் கூட பேசுனா உடனே ஆள் அனுப்பிடுறாங்க, அவர் போய் விசாரிங்க அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போனா தீபாவளிக்கு தான் பணம் வரும். அதனால பிரிக்ஃபீல்ஸ்க்கு வரும்பொழுது எனக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி ஏதோ வேற எதிரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி. சில பேர் கேட்டாங்க, என்னங்க நீங்க இப்ப விளையாட்டு மினிஸ்டர் இல்லையே, ஆனால் தொடர்ந்து உங்க படம் தான் போட்டுக்கிறீங்க தீபாவளிக்கு. அதாவது ஏதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போனா தீபாவளிக்கு தான் பணம் வரும். ஆனால் தொடர்ந்து இங்கே இருக்கின்ற மக்களோடு, இங்கே வர்த்தகம் செய்கின்றவர்களோடு நாம் தொடர்ந்து அவர்கள் அணுக்கமான உணர்வு வைத்திருந்தால் இது போன்ற எல்லா காலகட்டங்களிலும் நம்மை மதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடம் உருவாகும். ரொம்ப முக்கியமான விஷயம், பதவியில் எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாது. பதவியில் எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியாது. இப்பெல்லாம் கொஞ்சம் கூட பேசுனா உடனே ஆள் அனுப்பிடுறாங்க, அவர் போய் விசாரிங்க அப்படின்ட்டு. உடனே போய் விசாரணை இதெல்லாம் நிறைய வந்துடும், கொஞ்சம் கூட பேசணும். ஆனால் பதவியில் நம்ம இருக்கும் பொழுது என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு பதவி இல்லாதப்ப மரியாதை ஏற்படும். பதவியில் இருக்கும்போது நம்ம எதை விட்டுட்டு போகிறோமோ அதுதான் தொடர்ந்து நம்ம நோக்கி வரும். ஏன்னா பதவியில் எவ்வளோ நாள் இருப்போம்னு யாருக்கும் தெரியாது, எப்போ வருவோம்னு தெரியாது, எப்போ போகணும்னு தெரியாது. ஆனால் இருக்கின்ற கொஞ்ச காலத்தில் இந்த சமுதாயத்திற்காக நம்ம ஏதாவது விட்டுட்டு போனோம்னா, நாம் இல்லாத பொழுது, பதவியில் இல்லாத பொழுதும் சரி, அல்லது இந்த உலகத்திலே இல்லாத பொழுதும் சரி, மக்கள் தொடர்ந்து நம்மை நினைவில் வச்சிருப்பாங்க. பதவியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கணும், நம்ம போகும் பொழுது போற பாதையில் பூவை போட்டு போனோம்னா திரும்பி வரும்போது பூவை தான் மிதிக்கும். ஆனால் போற பாதையில் முள்ளை போட்டு போனோம்னா திரும்பி வரும்போது முள்ளை தான் மிதிக்கும். ஆக நாம் செய்கின்ற நன்மைகள் தொடர்ந்து நமக்கு ஒரு மரியாதையும் ஒரு அங்கீகாரத்தை ஏற்பாடும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி, நாம் இது போன்று தொடர்ந்து ஒன்றைக்கு பார்க்கிறேன். தீபாவளிக்கு அடுத்து மிகப்பெரிய கூட்டம் இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீதர் தலைமையில் குறிப்பில் கூடியிருக்கு 15வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்காக. இது எதை காட்டுகிறது என்றால், இந்தியர்கள் ஒற்றுமையாக இருந்தால் நிறைய சாதிக்க முடியும் என்பதை காட்டுகின்றன. நம்ம ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா நம்ம இருக்க ஒவ்வொன்றும் காணா போயிடும். நம்ம கிட்ட இருக்க பரதநாட்டியம் மாறி போயிடும், நம்ம கிட்ட இருக்கிற நாதஸ்வரம் காணா போயிடும், நம்ம கிட்ட இருக்கிற தோசை காணா போயிடும், ஒன்று நம்முடைய தீபாவளியாக மாறிடும், எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆக இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரை நாம் ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழ் இருந்தால்தான் நம்முடைய உரிமைகளை, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அரசாங்கமும் இருக்கும் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஸ்ரீதரன் அவர்களுக்கும் அவருடைய சகாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.